சனாதன தர்மம் மகாபாரதம். யயாதி கூறினான், ஒரு முனிவன் அனைத்து உலகப் பொருட்களிலிருந்தும் தன்னை விடுவித்து கொண்டு கானகத்தில் வசிக்கிறான். அவன் வாழுமிடங்களில் இருக்கும் பொருட்கள் தன்னை சூழாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ளும் முனிவன் தேவைப்படும்போது அவை அனைத்தையும் தனது தவ மகிமையால் பெறுவான். ஒரு முனிவனுக்கு சீடனுக்கு கற்பிக்க வேண்டிய கடமையும், அரசனுக்கு அறிவுரை கூற வேண்டிய கடமையும், மக்களுக்காக யாகங்களை செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஒரு முனிவன் கானகத்தில் வசித்தாலும் அருகில் வாழுமிடம் இருக்க வேண்டும். உலகப் பொருட்களையெல்லாம் துறந்த ஒரு அறிவுள்ளவன் ஓர் ஆசிரமத்தை அமைத்து கொண்டு துறவியாக வாழ்கிறான். அவன் தனது குலப்பெருமையையோ பிறப்பு அல்லது கல்வியின் பெருமையையோ காண்பித்து கொள்ளக்கூடாது. அவன் குறைந்த அளவு ஆடை உடுத்தி கொண்டு அதையே ஆடம்பரமாக கருத வேண்டும். அவன் தனது உயிரை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கே உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட மனிதன் மக்கள் வாழுமிடத்தில் வாழ்ந்தாலும் கானகத்தில் வசித்ததற்கு சமமே. அப்படிப்பட்ட மனிதன் தனது உணர்ச்சிகளை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு பேசா நோன்பு நோற்று தன்னை எல்லா செயல்களிலிருந்தும் விடுவித்து கொண்டு விருப்பங்களை துறந்து வெற்றியை அடைகிறான். அறம் அனுமதித்த போதும் தூய்மையான உணவை மட்டுமே உண்டு அடுத்தவர்களுக்கு எப்போதும் தீங்கிழைக்காமல் எப்போதும் சுத்தமான இதயம் கொண்டு துறவு நிலை கொண்டு ஆசைகளை துறந்து இருக்கும் மனிதனை நாம் ஏன் மதிக்கக்கூடாது? தவங்களால் மெலிந்து சதை, எலும்பு, மஜ்ஜை, இரத்தம் ஆகியவை சுருங்கி அவன் இந்த உலகத்தையும் உயர்ந்த உலகங்களையும் வெற்றி கொள்கிறான். ஒரு முனிவன் யோக தியானத்தில் அமரும்போது மகிழ்வும் துயரமும் மதிப்பும் அவமதிப்பும் அவனுக்கு ஒன்றாகி போகின்றன. அப்படிப்பட்ட நிலையை அடைந்த அவன் இந்த உலகத்தை விட்டு பிரம்மத்துடன் ஒன்றிணைந்து இன்பமடைகிறான். ஒரு முனிவன் தாயின் மடியில் உறங்கும் குழந்தையைப் போல எதையும் எதிர்பார்க்காமல் எந்த மகிழ்ச்சியும் அடையாமல் பசுவைப் போலவோ பிற விலங்குகளைப் போலவோ உணவை உண்டால் அனைத்திலும் படர்ந்து ஊடுருவியிருக்கும் ஆன்மாவைப் போல அவன் மொத்த அண்டத்துடனும் அடையாளம் காணப்பட்டு முக்தியை அடைகிறான் என்றான் யயாதி.